அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அமராவதி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை சார்ந்த வகையில் பல்வேறு வகையான தகவல் எல்லாமே பதிவுகளை செஞ்சுன்னு வரோம். அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடியோ, நிறைய புதிய புதிய தகவல் எல்லாமே உங்களுடைய யூடியூப் சேனலில் வருதுன்ட்டு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தெரிவிச்சிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது என்னுடைய குருநாதர் பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் தான். அவர்கிட்ட நான் இந்த பயன்படுத்தக்கூடிய ஜோதிட முறையை கற்றுனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முழுமை ஒரு தெளிவு எல்லாமே பெற்றது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அவருக்கு இவ்விடம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் நம்முடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு நாங்களும் இந்த உண்மையான கேபி ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் சொன்ன சஜஷன் அதுதான். நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடம் இந்த வகுப்பு யூடியூப்லேயே இலவசமாக இருக்குதுங்க. 12 மணி நேரத்துக்கு உண்டான வீடியோ யூடியூப்லேயே இலவசமாக இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனல் சுவாமி ஓம்கார் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது யூடியூப் சேனல் வருங்க. யூடியூப் சேனல்லே பார்த்தோம்னா அடிப்படை ஜோதிடம், அதாவது என்னென்னா ஜோதிட சாஸ்திர வகுப்பு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 இருக்கு இல்லைங்களா. மொத்தம் 12 பகுதி இருக்குங்க. மொத்தம் 12 பகுதி இருக்கும். இதில் 12 மணி நேரத்துக்கு உண்டான வகுப்பு வீடியோ இருக்குது. முழுமையாக இருக்குது. அடிப்படையிலிருந்து முழுமையான வகையில் ஒரு ஜாதக பலன் எப்படி சொல்கிறது, பிரசன்ன ஜோதிடத்தை நம்ம எப்படி பலன் பார்க்கறது, பிறந்த நேரத்தை எப்படி செய்யுது, இது மாதிரியான முழுமையான தகவல் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. இலவசமாகவே இருக்குதுங்க. இது லைவில் நடத்தப்பட்ட வகுப்பு. அந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் 12 மணி நேரத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு இலவசமாகவே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த வகுப்புக்கான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே நம்முடைய யூடியூப் சேனலுமே கூட பார்த்தோம்னா இது அமராவதி யூடியூப் சேனலு. இதுலேயுமே பார்த்தோன்னா ஹோம் பேஜ்லேயே நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன். கேபி அஸ்ட்ராலஜி இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புன்ட்டு இதிலுமே கூட இருக்குது. நீங்கள் இப்படி கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அவருடைய யூடியூப் சேனலில் போய் கூட நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் ஜாதக பலன் பார்க்கணும், பிரசன்ன ஆர்டம் கணிக்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும் நபர்கள் கட்டணம் செலுத்தி நீங்கள் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட மொபைல் நம்பர் 9659072499 அப்படின்றத என்னுடைய நம்பருங்க. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் சேட் பண்ணலாம். இல்லை எனக்கு இமெயில் அட்ரஸ் மூலம் நான் உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுது நம்முடைய இமெயில் அட்ரஸுங்க. amarabadi.org@gmail.com அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட இமெயில் அட்ரஸ்ஸு. இதுக்குமே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, பெயர் ரவீந்திர ராஜா அப்படின்ற மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஆண், வயது 54. அவருடைய கேள்வி என்னென்னா, தற்போது உள்ள வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா, எப்போது கிடைக்கும் அப்படின்றதான் கேள்வி. நல்ல ஒரு தேவையான கேள்வியும் கூட. அதுக்கு நம்ம லைவ்லேயே அவருக்கு பிரசன்னம் கணிச்சு அதுக்கான பதிலை நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம பிரசன்னம் கணிக்க போகிற நபர் ரவீந்திர ராஜா. அவர் பேரை நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். அவருடைய கேள்வி வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா. இதுதான் அவருடைய கேள்வி. வேலையில் இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்றது அவருடைய கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருக்காக நம்ம இறையருள் குருவரில் பிரார்த்தனை பண்ணிட்டு ரவீந்திர ராஜா அவருக்கு நம்ம பிரசன்னம் கணிச்சு பார்க்கலாம். அவருக்கு விழுந்திருக்கக்கூடிய பிரசன்ன ஆருட எண் அப்படின்றது 225 விழுந்திருக்குது. அதுக்கு நம்ம பிரசன்னத்தை கணிச்சிடலாம்.
இடமாற்றம் அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது வந்து 3, 9, 12 இந்த வீடுகள் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கிடைக்கும். இதை உங்களுடைய புரிதலுக்காக நான் தமிழ் லாங்குவேஜில் காட்டிடுறேன். ஓகே, நம்ம பிரசன்னாரிடம் இவருக்கு வந்து கணிச்சாச்சு. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரசன்னம் யாருக்கு கணிச்சிருக்கோம் அப்படின்னா, ரவீந்திர ராஜா அப்படின்ற நபருக்காக வந்து நம்ம இந்த பிரசன்னாரிடத்தை வந்து கணிச்சிருக்கோம். ஆரோட எண் என்ன விழுந்திருக்குன்னா 225. இதுதான் வந்து ஆரோட எண். கணிக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை 7:19 PM கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ நம்ம பிரசன்னத்தோடைய லக்கணம் வந்து 225 விழுந்திருக்கிறதால இந்த லக்கணத்தை பார்த்துக்குங்க. லக்னம் அப்படின்றது கும்பராசியில் விழுந்திருக்குது. 25 டிகிரி 46 மினிட் 40 செகண்டில் கும்பராசியில் இங்கே வந்து லக்கணம் விழுந்திருக்குது. லக்னத்துடைய நட்சத்திரம் கேது, லக்னத்துடைய நட்சத்திரம் குரு, உப நட்சத்திரம் வந்து கேதுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இவர் கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி வந்து வேலையில் இடமாற்றம் இருக்குமா அப்படின்றதால நம்ம கேட்டிருக்கக்கூடிய கேள்வி சரிதானா, பிரசன்ன ஆர்டத்தை இண்டிகேஷன் பண்ணுதானா, லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 12வது வீட்டுக்கும் லக்னத்துக்கும் உடையவர் 1-12 அப்படின்றத காட்டுது. அப்போ 12வது ஸ்தானம் அப்படின்றது ஒரு சேஞ்சை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு இடமாற்றம், நம்முடைய சூழலுக்கும் ஒரு புதிய சூழலை வந்து குறிக்கக்கூடியது இந்த 12வது வீடு. அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 12வது ஸ்தானத்துடைய தொடர்பு இருக்கிறதால கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி வந்து சரிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் பிரசன்னம் வந்து கரெக்டாக தான் இண்டிகேஷன் பண்ணுது. இப்போ என்னென்னா, வேலையில் இடமாற்றம் கிடைக்குமான்றதான் இவருடைய கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதில் பார்க்கறதுக்கு போது நம்ம எப்படி எடுத்து பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்துடைய உபநட்சத்திரம் கேது நின்ற நட்சத்திரத்துக்கு பதில் பார்க்காம லக்கண பாவத்துக்குள்ளே சனின்ற கிரகம் இருக்குது. லக்கண பாவத்துக்குள்ளே சனின்ற கிரகம் இருக்கிறதால, ஏன்னா க்ளோஸ் கன்ஜெக்ஷனில் இருக்குது. லக்கணத்தோடைய டிகிரி வந்து 25 டிகிரி, அதில் சனி வந்து 28 டிகிரியில் விழுந்திருக்குது. அப்போ சனி நின்ற நட்சத்திரம் குரு வந்து நமக்கு 3, 9, 12 இந்த வீடுகளை வந்து குறிகாட்டுதா அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ சனி நின்ற நட்சத்திரம் குரு நமக்கு வந்து பார்க்குறபோது டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய பாவம் வந்து 3ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குதுங்க. அப்போ 3, 9, 12 இண்டிகேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக வேலையில் இடமாற்றம் அப்படின்றது இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, கேட்டு இருக்கக்கூடிய அந்த கேள்வி வந்து எப்போது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ வேலையில் இடமாற்றன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து அவர் கேட்டு இருக்கக்கூடிய கேள்வி எப்போது அப்படின்றதால இது என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறபோது, அந்த உபநட்சத்திரத்துடைய தொடர்பு கேது நமக்கு வந்து ஸ்திர ராசிலாம் விழுந்திருக்கிறதால நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், ஒரு புதிய இடமாற்றத்துக்கான முயற்சி பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2025 வருடம் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் அந்த இடமாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். 2025 அக்டோபர் மாதம் நீங்கள் அந்த இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். லக்னத்துடைய தொடர்பில் சனி அப்படின்ற கிரகம் இருக்கிறதால சனிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் கிருஷ்ணர் கோவில் வழிபாடு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக, எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கை கூடத்துக்கான வாய்ப்புகளும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ரவீந்திர ராஜா அவருடைய பிரசனத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேலையில் இடமாற்றம் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இடமாற்றம் இருக்கும் அப்படின்றது அதுக்கான பதில். எப்போதுன்னு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் 2025 வருடம் நம்ம அக்டோபர் மாதம் அந்த இடமாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். லக்னத்தில் சனின்ற கிரகம் இருக்கிறதால சனிக்கிழமை நாள் நீங்கள் கிருஷ்ணர் கோவில் பிரார்த்தனை செஞ்சுக்கிறது உங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக, எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இவருடைய பிரசனத்தை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம்.